நீ செஞ்சது சரியில்லை வைபவி என்று சொல்லிவிட்டு அபினவ் அங்கிருந்து கிளம்பிவிட்டான். அவனது கண்களில் கண்ணீர் பெருகியது. அவனது இதயம் நொறுங்கி போயிருந்தது. ஒவ்வொரு முறை குடிக்கும் போதும் தேவேந்திரன் வைபவியின் கன்னங்களை முத்தமிடும் காட்சி அவன் கண்களுக்கு முன் வந்து போனது. இதற்கிடையில் அபினவ் சாலையில் மயங்கி கிடந்தபோது சன்னி சிங் தனது காரில் ஆத்திரத்துடன் அமர்ந்திருந்தான். சன்னி சிங்கின் சகோதரி அனன்யா அவனுக்கு பெரும் இடையூறாக மாறிவிட்டாள். சன்னி தனது தாத்தா ஹர்தேவ் பால் சிங்கின் நன்மதிப்பை பெறவும் அனன்யாவை தனது வழியிலிருந்து அகற்றவும் எதையும் செய்வான். இன்று அவன் தனது சகோதரிக்கு பாடம் புகட்ட தனது ஆட்களுடன் காரில் புறப்பட்டான். சன்னியின் ஆட்கள் அபினவை தூக்கி நேராக அறை எண் 409 நுழைந்தனர். அவனோட ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு அவனை பெட்ல படுக்க வை. அவன் ட்ரெஸ்ஸை கழட்டு என்று அவன் அவர்களிடம் மிக மெதுவாக சொன்னான். அங்கே சன்னியின் சகோதரி அனன்யா ஏற்கனவே உறங்கிக் கொண்டிருந்தாள். காலையில் அபினவ் புரண்டு படுத்தபோது அவனது கை ஒரு மென்மையான கையுடன் மோதியது. அபினவ் விழித்தெழுந்து பார்த்தான். அவன் ஒரு அந்நிய பெண்ணின் அருகில் படுத்திருந்தான். முழு வீடியோவை பாக்கெட் FM தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்.